அல்ஃபோன்ஸ் புத்திரன்னு ஒரு டைரக்டர். அவருடைய நேரம் படத்தில் எழுதின பாட்டு வந்து அந்த பாட்டில் காதல் இன்னும் எழுதின நேரம் படத்தில் வந்து நீங்கள் என் வீட்டை திடலாக்கி விளையாடும் பறவை போல் மனதின் உள்ளே வந்து ஆடுவது யாரோ அப்படின்னு ஒரு வரி இருக்கும். இந்த வரியெல்லாம் வந்து எவ்வளோ ஆழமான வரின்றது நான் சொல்லலை, நான் சொல்லணும் அவசியம் நான் எழுதணுவேன், நான் சொல்லலாம். பட் இது வந்து ஒரு கவிஞர்களை வந்து நிறைய பேர் சொல்லி இலக்கியத்தில் இருக்கிற இலக்கணம் தெரிஞ்ச இலக்கியத்தில் இருக்கிற சமகால கவிஞர்கள் வந்து இது முக்கியமான ஒரு வார்த்தை. இதெல்லாம் இது இந்த கவிதை எப்படி நீங்கள் பாட்டில் வைக்க முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க என்ன. அது வந்து கேட்டாங்க. இன்னொரு அதுலேயே வந்து நிறைய லிரிக்ஸ் சொன்னாங்க. ஸோ இப்போ அதை போல் முக்கியத்துவம் தர டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிற போல் முக்கியமே எனக்கு தேவையில்லை, எனக்கு சவுண்டு மட்டும் போகுதுன்ற டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதுதான் யாருக்கிட்ட நமக்கு இப்போ இந்த டைரக்டருடைய படம் அடுத்த படம்லாம் பாருங்கள், நல்லா இவங்க எப்போ படம் பண்ணாலும் நல்ல லிரிக்ஸ் கேட்பாங்க. லிரிக்ஸ்க்கான ஒரு இடம் இருக்கும் அந்த படங்கள். ஆமா, இப்போ டைரக்டர் ராம் சார் இருக்காங்கல்ல, அவங்க வெற்றிமாறன் சார், இவங்க பாரஞ்சி சார், இவங்கெல்லாம் வந்து லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம் தருவாங்கல்ல. அவங்க படத்தெல்லாம் பாருங்க, எங்கேயுமே இது போலாம் துருத்தி இருக்காது. மியூசிக் லிரிக்ஸ் தனியாக கேட்கும். எள்ளுவய பூக்களை பாட்டெல்லாம் எல்லாமே அழகா, ஏன்னா அவ்வளோ ஆழமா அவங்க வந்து கேட்குறாங்க. இந்த பாட்டு வந்து மக்களுக்கு சேர்ந்ததுக்காக தானே அதெல்லாம் நடக்குது. ஏன்னா அது வந்து ஒரு மியூசிக் போட்டு அது மாதிரி முலாம் பூசி அதை வந்து கேட்க முடியாமல் பண்றதுலாம் அதை போல டைரக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அது அவங்களுடைய ஸ்டைலு, இது இவங்க ஸ்டைலு. ஆனால் எப்போதும் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரலையுமே லிரிக்ஸ்க்கான எல்லா லிரிக்ஸுமே நல்ல லிரிக்ஸ்லாம் புரியுற போல தான் இருக்கும். டைரக்டர்ஸ் இருக்காங்க தான், இன்னமும் இருக்காங்க.